ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்தில் துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த அநேக ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் உமக்கு ஒன்றும் திருப்பி செய்ய முடியாது. கர்த்தாவே, நீர் உம்முடைய பலகணிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிக்கும் போது இடம் கொள்ளாமல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பதற்காக உம்மை துதிக்கிறோம். பிள்ளைகள் கொடுத்திருக்கிற காணிக்கைகளை ஆசீர்வதித்துள்ளும் அதை உம்முடைய நாமத்திற்காக நாங்கள் பயன்படுத்த அது பல மடங்காக பெருகவும் அநேக ஆத்மாக்களை ஆண்டவருடைய கொண்டு வரவும் அது உபகாரமாக கருவிகளாக இருக்க நீரே கிருபை செய்துள்ளோம். இந்த காணிக்கைகளை ஆசீர்வதித்துள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. பிள்ளைகள் இப்ப கிளாஸுக்கு போகலாம். One will take them to the class. அவங்களுக்கு pizza is there, class is there. Bible reading. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6. எபிரேயர் 12 1 முதல் 6 ரூத் படிப்பாங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிற்றையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்றித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இன்னைக்கு நம்ம மத்தியில பாஸ்டர் சஞ்சீவராஜ், மரிய லூயி சஞ்சீவராஜ், அதான் அவருடைய பொருள் பேரு, அவங்க இருக்கிறாங்க. அவங்க எனக்கு 1995 இருந்து ரொம்ப அறிமுகமானவர். முதல்ல ஜஸ்டின் பிரபாகரனோடு சேர்ந்து ஊழியம் பண்ணி கொண்டிருந்தார். அப்புறம் சகோதரர் ஜஸ்டின் ஆண்டவர் அழைத்து கொண்ட பிறகு தனியாக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சு இங்க நாங்க போற இந்த ஹவுஸ் ஆஃப் பிரேயர் சர்ச்ல இருந்து 1995 இருந்து அவங்கள போய் மீட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அங்க ஒரு சபையை ஆரம்பிச்சு நடத்திட்டு இருந்தோம். இப்ப அது இன்னொரு சபையாக இரண்டாவது சபையாக ஆரம்பித்து த ஹவுஸ் ஆஃப் பிரேயர் சென்னை அப்படின்னு எக்மோர்ல பிரான்ச் வச்சிருக்காங்க. அதுலதான் அவர் சீனியர் பாஸ்டரா இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இன்னொரு இடமும் கிடைச்சிருக்கு. ரெண்டாவது சபை அவர் ஆரம்பிச்சு ஒரு சகோதரி நம்மளோட 1995 இருந்து இருந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருந்தாரு, அவரும் இறந்து போனாரு. சிஸ்டர் எஸ்தரும் ஆண்டவருக்குள்ள போன பிறகு அவங்க தங்களுடைய இடத்துல ஆண்டவருடைய ஊழியம் தொடர்ந்து நடக்கணும்னு கொடுத்துட்டு போயிருக்கனால அது ரெண்டாவது சபையாக வச்சு பாஸ்டர் சஞ்சீவி நடத்தி கொண்டிருக்கிறாங்க. இன்று அவங்க நம்ம மத்தியில இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்தியாவில் எனக்கு சொந்தக்காரங்க இருக்கிறத விட அவர் தான் எனக்கு ஒரு தம்பி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல தான் நான் போய் தங்குவேன். அதுதான் என்னுடைய வீடு, ஜாலி வீடு, இல்லைன்னா சஞ்சீவ் வீட்டுல தான் இருப்பேன். அப்படிப்பட்ட ஒரு அருமையான சகோதரனை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவரை ரிச்மண்ட் தமிழ் கிறிஸ்துவ ஐக்கியத்தின் சார்பில் உங்களிடம் பேச நான் அழைக்கிறேன். அவரை நன்றாக கைதட்டி வரவேற்கிறேன். உங்களுக்கு 31 நிமிஷம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய சந்தோஷமா இருக்கிற ஒரு அரைநிலை சொல்லுங்க பாப்போம் மறுபடியும். ஆமென். Praise the Lord.
சென்னை ஜெப வீட்டிலிருந்து ரிச்மண்ட் தமிழ் கிறிஸ்தவ ஐக்கிய அங்கத்தினர்கள் போதகர் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலையும் நன்றி இந்த மாலையை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக முதலாவது கர்த்தருக்கும் வளமையான போதகர் பாஸ்டர் மேனுவல் அண்ணன் அவர்களுக்கும் அக்காவுக்கும் இந்த அமெரிக்க தேசத்தில் காலடி வைக்கும்படியாய் எனக்கு மிகவும் உதவியாக இருந்த அவருடைய குடும்பத்திற்கும் மிகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாலை உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. அருமையான கொயர் டீம் மிக அழகாக நான் இன்றைக்கு கொடுக்க போகிற செய்தியின் பொருளிலே அழகாக பாடினார்கள். என்ற அந்த செய்தியினுடைய சாரம்சத்தை அவர்கள் பாடலிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். உங்கள் யாவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்பொழுதும் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்ல போகிறோம். செல்வதற்கு முன்பாக நாம் எல்லோரும் கைகளிலே பரிசுத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தை மீது நாம் வைக்கிற விசுவாசத்தை நாம் இன்றைக்கு அறிக்கை செய்ய போகிறோம். அதற்கு பின்பு அவருடைய வார்த்தைக்குள்ளே செல்ல போகிறோம். என்னோடு கூட நீங்களும் சேர்ந்து சொல்ல முடியாது அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரிசுத்த வேதாகமம் கொண்டு வராதவர்கள் ஒருவேளை பக்கத்தில் இருக்கிறவங்க வேதாகமத்தை நீங்கள் தொட்டுக் கொள்ளலாம். ஹல்லேலூயா, praise the Lord, hallelujah, amen. Here we go. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த ஆள் தான் நான். இந்த பரிசுத்த வேதாகமம் எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவையெல்லாம் எனக்கு உண்டு. இந்த பரிசுத்த வேதாகமம் என்னால் என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று சொல்லுகிறதோ அவையெல்லாம் செய்வேன். Hallelujah, hallelujah. ஆங்கிலத்தில் I am the person that the Bible says I am. I can do all things that the Bible says I can do. I can have all things that the Bible says I can have. Praise the Lord, hallelujah. செய்திக்குள்ளே செல்ல போகிறோம். இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட வேத பகுதி நாம் மீண்டும் ஒருமுறை தமிழிலே நாம் வாசித்து உள்ளே செல்லுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இரண்டு வேத வசனங்களை மத்தியிலே நான் வாசிக்கின்றேன். முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை மீண்டும் நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசத்தை விட்டு வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஒரு வசனத்தை எடுத்துவிட்டு நாம் செய்திக்குள்ளே செல்கிறோம். எபிரேயர் 12:1 ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓட கடவோம். ஹல்லேலூயா. நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். ஹல்லேலூயா. நம்ம உங்களை பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். சொல்லுங்க பாப்பா, பக்கத்துல கேட்பா. உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். நான் தமிழ்லயே போறேன். ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை நான் ஓட வேண்டும். சகோதரர் விமல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை அவர்தான் ஓட வேண்டும். அவருடைய மனைவி ரூத் அவர்களை நேசிக்கிறார்கள் என்பது உண்மை. ஆனால் அதற்காக இவர்கள் ஓட்டத்தை அவர்கள் ஓட முடியும். ஹல்லேலூயா. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். It is fixed for. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14வது வசனம் தமிழிலே வாசிக்கின்றேன். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடே கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி கால திருச்சபை எப்படியாக ஆட்டுக்குட்டியானவர் ஆண்டவர் இயேசுவோடு கூட சேர்ந்து கொண்டு பாவம் நிறைந்த உலகத்துக்கு விரோதமாக அல்லது கிங்டம் ஆஃப் டார்க்னஸ்க்கு விரோதமாக யுத்தம் பண்ணும். அந்த யுத்தத்திலே ஆட்டுக்குட்டியானவர் அந்த 10 ராஜாக்களையும் ஜெயிப்பார். அப்படி அவர் ஜெயிக்கும் பொழுது
அந்த யுத்தத்திலே சேர்ந்து ஜெயிக்கிறவர்கள் யார் என்று சொன்னால் 3 விதமான குணாதிசயங்களை உடையவர்கள். அந்த 3 விதமான குணாதிசயங்களை உடையவர்கள் யார் என்று சொல்லித்தான் இன்றைக்கு நாம் அதிகமாக ஆழமாக செல்ல போகிறோம். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். 3 குறிப்புகள். 1 அழைக்கப்பட்டவர்கள், 2 தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், 3 உண்மையுள்ளவர்கள். நம்பர் 1 called, number 2 chosen, number 3 faithful. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு சில வார்த்தைகள் ஆங்கிலத்தில் சொல்லுவேன், நீங்கள் அதிகமாக தெளிவாக புரிந்து கொள்வதற்காக. called, chosen, faithful. அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உண்மையுள்ளவர்கள். எந்த விதமான குணாதிசயங்களை உடையவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு சேர்ந்து யுத்தம் பண்ணி ஜெயிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை தோல்விக்காக அழைக்கவில்லை, ஜெயிப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது நீங்களும் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்பர் 1 you are called. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் கை பிடிச்சு சொல்லுங்க பாப்போம், நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த called என்ற ஆங்கில வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிளெட்டோஸ் என்று, KLETOS. அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஒரு விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. ஒரு VIP என்று அர்த்தம், ஒரு ஆனரபிள் வெசல் என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படி நீங்க கீழே வந்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, நான் கொஞ்சம் நேரம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு வேளை துரிதமாய் செல்வேன், சற்று நீங்கள் வசனத்தை திருப்பிக் கொள்ள அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம், பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழைக்கப்பட்டவர்கள் என்று எழுது, பாக்கியவான்கள். யார் பாக்கியவான்கள்? ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து ஒரு நாள் இருக்கிறதையா. ஹல்லேலூயா. அந்த கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக உணர்கிறீர்கள்? அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்தில நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் பாக்கியம் உள்ளவர்கள் அல்லவா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எரேமியா 1:4-5 நாம் வாசிக்கின்றோம், நான் உன்னை தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கட்டளையிட்டேன் என்று சொல்கிறார். I have appointed you as a prophet unto the nations. Hallelujah. இப்படி எரேமியாவுக்கு மாத்திரம் தான் சொன்னாரா? உங்களுக்கு சொல்லவில்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்கிறது? உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடைய. ஹல்லேலூயா. உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். எத்தனை பேர் உணர்கிறீர்கள்? ஆண்டவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். உங்க பெயர் அவருக்கு தெரியும், நீங்கள் ஓடுகின்ற ஓட்டம் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்னுடைய பெயர் சஞ்சீவராஜ் மரிய லூயிஸ். நான் நேரம் ஆயிடும், நான் என்னுடைய முழு என்னுடைய சாட்சியை சொல்லணும்னா, வைராக்கியமான கத்தோலிக்க குடும்பத்தில் நான் பிறந்தவன். என்னுடைய தாத்தா என்னுடைய ஊரிலே கத்தோலிக்க திருச்சபை ஒரு ஆலயம், பெரிய ஆலயத்தை கட்டினார். என்னுடைய தகப்பனார் அந்த மாவட்டத்திற்கு கத்தோலிக்க அசோசியேஷனுக்கு பிரசிடென்டாக இருந்தார். என்னுடைய தகப்பனார் மதுரை கேள்விப்பட்டிருப்பீங்க, சென்ட் மேரி ஸ்கூல்ல படிச்சாரு, சென்ட் ஜோசப்ஸ்ல படிச்சாரு. நானும் போய் சென்ட் ஜோசப்ஸ்ல படிச்சேன். ஆனா ஆண்டவர் என்னை இந்த சென்ட் ஜோசப்ஸ்ல படிக்கும் போது நான் ஒரு சாமியார், ரெவரண்ட் ஃபாதர் ஆயிருக்குவான். ஆனா ஆண்டவர் அப்பதான் என்னை ஒரு பைபிள் கொடுத்து என்னை படிக்க வச்சாரு, என்னுடைய மாமா மூலமாக. அப்பொழுதுதான் அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி எல்லா நான் சொல்லுவேன், மரியாதை இல்லாம ஆண்டவர் இயேசுகிட்ட போகவே முடியாதுங்க, மரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா அவர் சொல்லுவாரு, இந்த உலகத்துல நிறைய கடவுள் இருக்காங்க, நீ நினைக்க வேண்டாம், ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாரு. நான் சொன்ன அந்த ஒரே கடவுள் இயேசுன்னு அவர் சொல்லுவாரு. நான் சொல்லுவேன், இல்ல இல்ல இல்ல, உலகத்துல எத்தனையோ மதங்கள் உண்டு, புத்த மதம் இருக்குது, புத்தர் கடவுள், முகமதியர்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் கடவுள், ஒவ்வொருத்தருக்கு கடவுள். கிறிஸ்தவ மதத்துக்கு இயேசு கடவுள் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு நாள்
என்னுடைய வாலிப வயதிலே நான் கல்லூரியிலே படிக்கும் பொழுது நான் உண்மையான கடவுள் ஒரே ஒரு கடவுள் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் முயற்சித்த பொழுது ஒரு நாள் இரவு நான் அதிகமாக ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆண்டவர் யார் கடவுள் எனக்கு வெளிப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அதிகாலை 1:30 மணிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி தரிசனத்தை எனக்கு காண்பித்தார். அந்த தரிசனத்தை நான் கண்டு கொண்டிருக்கும் பொழுது அவருடைய விழாவிலிருந்தும் அவருடைய சிரசிலிருந்தும் அப்படியே ரத்தம் கொட்டி 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 நான் அங்கு முழங்கால் இருந்த பொழுது என்னுடைய தலையின் மேலே அந்த ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது. அந்த ரத்தம் அப்படியே கொட்டி கொட்டி என்னுடைய சரீரம் முழுவதும் அந்த ரத்தத்தினாலே நனைந்ததுங்க. அதை நான் ஒரு நாளும் மறக்க முடியாது. அந்த இயேசுவின் ரத்தம் என்னுடைய தரிசனத்திலே இயேசுவின் ரத்தத்தினாலே முழுவதுமாக நான் நனைக்கப்பட்ட பொழுது ஆண்டவர் இயேசு ஒரே ஒரு கேள்வி கேட்டார், இதைத்தான் நான் உனக்கு செய்தேன், என்னை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று எனக்கு அவர் சொன்னதை அந்த தரிசனத்தை சொன்ன நாள் முதல் கொண்டு அன்றைக்குத்தான் ஆண்டவர் இயேசு உண்மையான தெய்வம் என்னுடைய இரட்சகர் என்று சொல்லி நான் அவரை ஏற்றுக்கொண்டேன். அன்றைக்கு எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. கத்தோலிக்க மதத்தில் நான் என்னுடைய விக்கிரக ஆராதனை இருந்த என்னை சாமியாரை போயிருக்க வேண்டிய என்னை கர்த்தர் தம்முடைய பிள்ளையாக மாற்றி தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நீங்கள் ஒருவரும் இங்கு தற்செயலாய் வந்து விடவில்லை. இந்த செய்தியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். சகோதரனே சகோதரியே, குடும்பமாய் அழைத்திருக்கிறார், கணவன் மனைவியாய் அழைத்திருக்கிறார், பிள்ளைகளோடு சேர்ந்து ஓடுகின்ற ஓட்டத்திற்கு அவரை விசுவாசித்து அவரை நோக்கி ஓடுகிற ஓட்டத்திற்காக உங்களை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரோமர்கள் 8:30 வாசிக்கின்றோம். எவர்களை அவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்கள் அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கிறார்களோ அவர்களை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 1:26 வாசிக்கிறோம். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். சகோதரனே சகோதரியே, உங்களை ஆண்டவர் இயேசு அழைத்திருக்கிற அழைப்பை பாருங்கள். அழைப்பை பாருங்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார், ஈசாக்கை அழைத்தார், யாக்கோபை அழைத்தார், மோசேயை அழைத்தார், தாவீதை அழைத்தார், சீஷர்களை அழைத்தார், பவுலை அழைத்தார். உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். உண்மை என்று சொன்னார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை அவருடைய அழைப்புக்கு நான் பாத்திரன் அல்ல. கிருபையினாலே அவர் என்னை அழைத்தார். அல்லேலூயா. வேதத்தில் நான் வாசிக்கிறேன், நம்முடைய அழைப்பு பரலோக அழைப்பு, பரிசுத்த அழைப்பு, பரம அழைப்பு. இன்னைக்கு வாசித்தோமே பரம அழைப்பு. அல்லேலூயா. பரம அழைப்புங்க. ஆகவே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலே தொடர்ந்து தேவனுக்கு முன்பாக நிலைத்திருங்கள் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 7:24 நாம் வாசிக்கின்றோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்தவர்களாக அவர் அழைத்த அழைப்பிலே அவருக்கு முன்பாக நீங்கள் உறுதியாயிருக்கும்படியாய் கர்த்தர் இந்த வேளையிலே உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்பர் 1 முதலாவதாக நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். இரண்டாவதாக you are chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். remember you have a divine origin. நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். தேவன் உங்களுக்கு தெய்வீக ஆரம்பத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க தாயின் கருவிலே உருவாகும் முன்னே எரேமியாவை தெரிந்து கொண்டது போல உங்களையும் தேவன் இந்த பூமியிலே வருவதற்கு முன்பே உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். தம்முடைய பிள்ளையா இல்லை என்றால் இன்றைக்கு நீங்கள் அமர்ந்திருக்க மாட்டீர்கள். உலகத்தின் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இரண்டாவது you are chosen. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். remember you have a divine purpose. உங்களுக்கு ஒரு தெய்வீக நோக்கத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இந்த உலகத்து ஜனங்கள் ஓடுகின்ற ஓட்டத்தை போல நீங்களும் நானும் ஓட முடியாது. இந்த உலகத்து ஜனங்கள் உலகத்தின் பின்னே ஆசைகளிலே இச்சைகளிலே ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உன்னத நோக்கத்தை வைத்திருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். chosen என்ற ஆங்கில வார்த்தைக்கு கிரேக்க பதத்திலே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எக்லெக்டோஸ். EKLEKTOS. அதனுடைய அர்த்தம் என்னவென்றால்
You did not choose Jesus. You agreed with him when he chose you. நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் உங்களை தெரிந்து கொண்டபோது நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதுதான் இந்த கிரேக்க பதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற மொழியாக்கம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் 15:15 உங்களுக்கு தெரியும். You have not chosen me, but I have chosen you and ordained you. ஆண்டவர் உங்களுக்கு பார்த்து சொல்றாரு, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களை நியமித்திருக்கிறேன். Hallelujah. God has appointed you. He has given you an appointment order. Hallelujah. அவர் உங்களுக்கு appointment order கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்களும் ஏசாயா 43:10 வாசிக்கிறோம். நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். You are my servant, you are my witness. ஆண்டவர் சொல்றார், நீ என்னுடைய ஊழியக்காரன். அருமையான பாஸ்டர் மேனுவல் தலைவர் அவர்கள் மாத்திரம் நான் மாத்திரம் நம்ம ஒவ்வொருவரும் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படி அழைக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. I have appointed you to go and produce fruit that will last, so that whatever you ask the Father in my name, I will give it to you. He will give it to you. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிதாவின் இடத்திலே என்னுடைய பேரை என்னுடைய நாமத்தில் நீங்க எதை கேட்டாலும் அவர் கொடுப்பார் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். I have appointed you. நல்லா கவனிச்சுக்கோங்க. I have chosen you. உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். தெரிஞ்சுக்கிட்டு என்ன கொடுத்திருக்கிறேன்? நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க, போனவங்க என்ன செய்யறாங்க? தெரிஞ்சுக்கிறாங்க, செலக்ட் பண்றாங்க. அப்புறம் என்ன செய்யறாங்க? அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறாங்க. அல்லேலூயா. நீங்க இங்க வந்து ஜாயின் பண்ணும்போது கொடுத்துருப்பாங்கல்ல, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கும்போது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துருக்காங்களா? கொடுத்தாங்களா? இப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. பாருங்க வேதத்துல என்ன சொல்லிருக்குது? Because I have chosen you, you have to declare this. நான் உன்னை தெரிந்து கொண்டதுக்கு எதுக்கு தெரியுமா? இதை நீ செய்யணும். என்ன செய்யணும்? You have to declare there is no savior beside Lord Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு இரட்சகர் இல்லை. ஓசியா 13:14 குறிச்சுக்கலாம். Christ as the savior of the world. கிறிஸ்துவே உலகத்தின் இரட்சகர். யோவான் 4:42. மூன்றாவது, Jesus is the savior of all men. 1 தீமோத்தேயு 4:10. இயேசு கிறிஸ்துவே எல்லா மனிதர்களுக்கும் இரட்சகராக இருக்கிறார். நான்காவது, the Father has sent the Son as the savior of the world. 1 John 4:14. பிதாவானவர் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு இரட்சகராக அனுப்பினார். 1 யோவான் 4:14. அஞ்சாவது, those who believe in the Son of God have eternal life. யாரெல்லாம் இந்த தேவ குமாரன் மீது விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கே நித்திய வாழ்வு, பரலோகம். அல்லேலூயா. இந்த 5 காரியத்தை சொல்லி ஆண்டவரால தெரிந்து கொள்ளப்பட்டவங்க நீங்க உங்களுக்கும் எனக்கும் ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஆர்டர் கொடுத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. Because he has chosen you, it comes along with the responsibility. அவர்களை தெரிந்து கொண்டதினால ஒரு பொறுப்போடு அவர்களை வழி நடத்துறாங்க. அல்லேலூயா. பாடல் இருக்கு, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? You are a chosen generation, royal priesthood, holy nation, peculiar people. Do you know this song? தெரியாத அப்படி விட்டுலாம். It's okay. Okay. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். You are a chosen generation, royal priesthood, holy nation, peculiar people. Okay, no problem. இது ஆண்டவருடைய வார்த்தை 1 பேதுரு 2:9 வருதுங்க. 1 பேதுரு 2:9 நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் எனக்கு சொந்த ஜனமாகவும் இருக்கிறீர்கள். அதுதான் இந்த பாட்டு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அப்புறம் எனக்கு சொந்த ஜனங்கள். How God owns you and me. அல்லேலூயா. தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டு எப்படி சொந்தம் கொண்டாடுகிறார் என்று பாருங்களேன். அல்லேலூயா. நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகினால் உங்களுக்கு என்ன இருக்குது? You have a divine purpose. உங்களுக்கு ஒரு தெய்வீக
நோக்கம் உண்டுங்க. இந்த உலகத்து மனிதர்களை போல நீங்களும் நான் வாழ முடியாது. ஹல்லேலூயா. செகண்ட், thirdly, மூன்றாவது குறிப்பு பாருங்க. ஹல்லேலூயா, praise the Lord. Faithful. நீங்கள் உண்மையுள்ளவர்கள். அங்கதான் ஒரு क्वेश्चन வருது. அவரை கேட்டு நம்மள கேட்டு பார்க்கணும். Are we really faithful to God? உண்மையுள்ளவர்கள். இது கிரேக்க பதத்துல ஃபெய்த்ஃபுல்ங்கிறதுக்கு பிஸ்டாஸ் போட்டுருக்கு. பிஸ்டாஸ், PISTOS, the Greek word. அதோட அர்த்தம் என்னன்னா continue to believe God's word and stand on it. தேவனுடைய வார்த்தையை தொடர்ந்து விசுவாசித்து அதில் உறுதியாய் இருத்தல். இன்னொரு அர்த்தம் என்னன்னா continue to hear his voice that calls, that obey it. தேவன் உங்களை அழைக்கும் பொழுது, அவர் சத்தத்தின் மூலமாய் உங்களை அழைக்கும் பொழுது அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தல் அல்லது கீழ்ப்படுதல். மூன்றாவது, continue to see the goal and press towards it. குறிக்கோளை, எல்கையை தொடர்ந்து பார்த்து கொண்டே அதை சென்றடையும்படியா முயற்சித்தார். கடைசியா, desire the reward and receive it no matter what. desire the reward, வெகுமதியை பெற்றுக்கொள்வதற்கு வாஞ்சையோடு செயல்படுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவரா இல்லையா? உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. நாம் அநேக சமயங்களில் நாம் உண்மையுள்ளவர்களா இல்லாவிட்டாலும் அவர் நமக்கு உண்மையுள்ளவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமென். கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். ஏசாயா 49:7 வாசிக்கிறோம். ஒரு உண்மையுள்ள கர்த்தர். ஹல்லேலூயா. ஓசியால ஒரு வசனம் வருது 11:12 யூதாவோவெனில் இன்னும் தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாக இருக்கிறான். யூதாவை பற்றி ஆண்டவர் ஒரு கர்த்தர் சர்டிபிகேட் கொடுக்கிறார். என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாரு? தேவனோட அரசாண்டு பரிசுத்தவான்களோட உண்மையாக இருக்கிறான். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்? அவன் பரிசுத்தவான்களோட சேர்ந்து உண்மையாய் இருக்கிறான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீதிமொழிகள் 28:20 எப்படி வாசிக்கிறோம்? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கரெக்டுங்களா? பரிபூர்ண ஆசீர்வாதம். உண்மையுள்ள மனுஷன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 31:23 சொல்கிறது, கர்த்தர் உண்மையுள்ளவர்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. அந்த உலகத்துல நமக்கு வேண்டிய பாதுகாப்பு நம்ம உண்மையா கர்த்தருக்கு இருந்தோம்னா போதும், அவர் பார்த்துக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எபேசியர் 6:21 பவுல் சொல்றாரு, திகிக்குவை பற்றி சொல்றாரு. திகிக்குவை பற்றி, டைசிகஸ் is a faithful minister in the Lord. கர்த்தருக்குள்ள உண்மையான ஊழியக்காரன். இன்னைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும்? பவுல் சொன்னது போல உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லணும், be faithful unto death. வெளிப்படுத்தின விசேஷத்துல 2:10 இப்படி வாசிக்கிறோம், நீ மரண பர்யந்தம் உண்மையாயிரு. இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா, நீ ஜெயம் கொள்கிறவன் எவனோ, மரண பர்யந்தம் உண்மையா இருக்கிறவன் எவனோ, அவனுக்கு ஜீவ கிரீடம், அவனுக்கு வெண்மையான குறிக்கோள், புதிய நாமம், அப்படியே வரிசையா வரும். பாத்தீங்களா? ஒருவரும் அறியாத அவருக்கு மாத்திரம் தெரிஞ்சிருக்கிற நாமத்தை ஆண்டவர் கொடுக்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் இதை சொல்லிக்கிட்டே போனோம்னா நேரம் ஆயிடும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வெளிப்படுத்தின விசேஷம் 19:11 இப்படி சொல்றாரு. Hallelujah. Now I saw heaven open and behold a white horse, and he who sat on him was called faithful. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உண்மையுள்ளவர்களாக ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரே ஒரு இன்சிடென்ட் மாத்திரம் சொல்லி முடிச்சிட்டீங்களா? Praise the Lord. ஏமி மெக்ஃபர்சன் ஒரு ஊழியக்காரன் 1920ஆம் ஆண்டுகளில் அமெரிக்க தேசத்தில் புகழ் பெற்றவங்க. அவங்களுடைய சர்வீஸ்க்கு கிட்டத்தட்ட 20,000 பேர் அந்த காலத்தில் வருவாங்களாம். 1500 பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அந்த மாதிரி அவ்வளோ பிரபலியமாக இருந்தால் ஆண்டவர் அந்த போய் வன்மையாக பயன்படுத்தினாரு. ஆனால் என்னாச்சுன்னா அவங்க ஓட்டத்தை ஓடி சரியாக முடிக்கல. திடீர்னு ஒரு நாள் செத்து போயிட்டாங்க. எப்படி செத்தாங்கன்னா, ட்ரக் ஓவர் டோஸ் எடுத்ததுனால செத்துட்டாங்க. ஆண்டுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, 1 தீமோத்தேயு 6:12 விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடும்படியாய் உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவன் ராபர்ட்ஸ்னு ஒரு தேவமணி
17 வயசுல ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிச்சார். சர்ச்சுக்கு போனாரு, பாஸ்டர்கிட்ட டைம் கேட்டாரு. பாஸ்டர் சொன்னாரு, நான் சர்ச்சில் பேசி முடிச்சு பெண்டிஷன் போட்ட பின்னாடி ஆட்கள் தங்கி இருந்தாங்கன்னு அவங்கள்ட்ட பேசினார். 17 வயசு. சரி சொல்லி காத்துட்டு இருந்தார். சர்ச் சர்ச் முடிச்சு எல்லாம் சர்ச் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி கொஞ்சம் பேர் இருந்தாங்க. இவர் பேச ஆரம்பிச்சாரு. ஐ லவ் ஜீசஸ், அவ்வளவுதான்.